காய்ஸ், அலுப்பாலத்துலேருந்து 1000 கிடச்சிருக்கு நமக்கு. கிரிமண்டல மாவட்டத்துக்கு போகிறதுக்கு நாராயணபேட்டை இங்கேருந்து பக்கம் தான். இந்த பேஸ்லைன் ரோட்டில் நேராக போனால் ஓகே. கஸ்டமர் ஏறும்போதே சொல்லிட்டாரு வேகமாக போவீங்களான்னு கேட்டார். ஏன்னா உங்களுக்கு வேணும்னா போகிறேன்னு சொன்னேன். ஆனால் வேகமாக போகக்கூடாது, எனக்கு எந்த அவசரமும் இல்லை, மெதுவாக கூட்டிகிட்டு போங்க, இல்லைன்னா வேணாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டு கொஞ்சம் ரூடாக தான் நினைச்சாரு. நான் ஓகே நான் சொன்னேன், உங்களோட தேவைக்கு தான் நாங்கள் வண்டி ஓட்டுறோம், உங்களுக்கு வந்து வேகம் வேணும்னா நான் ஸ்லோவாக போகிறேன், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். சரின்னு வந்தார். நான் ஸ்லோவாகவே தான் முடிஞ்ச அளவு. எப்போயும் அதிகமாக போகிறது 60 50 தான் எப்போயுமே நம்ம ஒரு பேசஞ்சரை விட்டு போகிறது. ஏன்னா நம்ம சேஃப்டியோட சேர்த்து அவங்க சேஃப்டியும் நமக்கு முக்கியம். கஸ்டமருக்கு நமக்கு ஸ்பீடாகவே வேணால் ரொம்ப ஸ்லோவாக போகணும்னு சொல்லுவோம். சில பேர் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம 40 விட குறவாகவே தான் போனேன். சில கஸ்டமர்ஸ் வருவாங்க காய்ஸ், ரொம்ப ஸ்பீடாக போக சொல்லுவாங்க. அவசரம் குயிக்காக போங்க. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்தாங்கன்னா அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு கணக்கான ஸ்பீடில் போய்ட்டு அவங்கள விட்டுறலாம். ஆனால் சில பேர் ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. ஸ்பீடு நம்ம அவங்க சேஃப்டியும் முக்கியம். ஏறாதுன்னு சொல்ல இல்லை, அது ரேட்டிங் எதுவும் குறைவாக கொடுத்துட்டான். ஓகே கேஷ், எப்படியோ 1000 முடிச்சாச்சு. கஸ்டமர் அவங்க சொன்ன இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. இன்னும் பக்கம்தான், இங்கே முன்னாடி போயிட்டு ஓகே வந்தாச்சு. பாப்பா எவ்வளோ வந்திருக்குன்னு காய்ஸ். இந்த 1000 கணக்கு வந்து 508 ரூபா காய்ஸ். கஸ்டமர் 510 ரூபாய் கொடுத்துட்டு சிரிச்ச முகத்தோடு தான் போகிறாரு. ஓகே, நம்ம வேலை முடிச்சு ரேட்டிங்கை நல்லா கொடுத்தாருன்னா சரிதான் தெய்வமே. ஓகே, நம்ம அடுத்த 1000 பார்ப்போம்.